வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. சபரி சாண்ட்ரா குளிச்சுட்டு வரும்போது டவலை பிடிச்சி இழுத்துட்டான். இவ்வளோ பெரிய ஷோவில் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஷோவில் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிற மாதிரியான வீடியோ ஃபுட்டேஜ் கட் பண்ணி நிறைய பரப்பிட்டு இருக்கிறாங்க. உச்சகட்ட இவ்வளோ நாள் போய் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ட்ராமா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உச்சகட்டமாக ஃபேக் அலிகேஷன் வரை போயிட்டாங்க. தூக்கி வெளியே போடுங்க இந்த பொம்பளைய அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பதிவுகள். அந்த வீடியோ துண்டு வீடியோவாக இருந்ததுனால சரி ஃபுல் வீடியோவை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஃபுல் வீடியோ போய் செக் பண்ணோம். அது பெரிய வீடியோ. பிரச்சனை என்னன்னா, நைட்டு சபரி அரோரா 2 பேரும் ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக பேச லேட் நைட்டில் சாண்ட்ரா உள்ளே படுத்துட்டு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீலக்ஸில் இருக்காங்க, இவங்க வெளில இருக்கிறாங்க வேற ரூமில். ஆனாலும் கடுப்பு. இது ஒரு வாரமாக அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, 1.5 வாரமாக நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ ஏன்ச்சு அவங்க அங்கேருந்து வெளியே போயிட்டாங்க. இவங்க சாண்ட்ரா அந்த பக்கம் வரதை பார்த்துட்டு வார்டனை பார்த்துட்டு பதறி ஓடுவாங்கல்ல தப்பு பண்ண ஸ்டூடெண்ட்ஸு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடி போய் பெட்டில் போயிட்டு அடைக்கலம் ஆகுறாங்க 2 பேரும். சாண்ட்ரா எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டு நேராக வெளியே போய் படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கனி அவங்க தலை சாண்ட்ரா வெளியே போய் படுத்துட்டாங்க போங்க அப்படின்லாம் சொல்ல. இப்போ தலை வினோத் இந்த 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்க போகிறாங்க. அங்கே போயிட்டு சாரின்னு சொல்ல, இன்டென்ஷனாக பண்ணல அப்படின்லாம் சபரி சொல்ல, ஆமாம் 1.5 வாரமாக நீங்கள் இன்டென்ஷனாக பண்ணல அப்படின்லாம் சொல்லிட்டு சாண்ட்ரா சொன்னதும் அப்போ வேணும்னே பண்ணாங்கன்றியா அப்படின்லாம் உடனே அதாவது சமாதானப்படுத்த வர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த கானா வினோத் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, இவர் அவங்களுக்கு மேலே கோவப்பட்டுரு. அப்படி சம்மந்தப்பட்டவங்களே அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ இவர் கோவப்பட 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சி வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் சபரியும் கோவப்பட்டு வந்துடுறாரு. ஓகே நான் இன்டென்ஷனாக பண்ணல சாரி அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த கேங் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல சில வாரங்கள்லாம் பார்க்கும்போது பார்வதி 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 பார்வதின்னு போச்சு இல்லை, அதே தான். இப்போ கேமராவில் கேமையே திருப்பிட்டாங்க சாண்ட்ரா பக்கம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ ரொம்ப அப்பட்டமாக பார்க்க முடியுது. இன்னைக்கு ப்ரமோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா அது சார்ந்து தான் வந்திருக்குல்ல, அது வேற பிரச்சனை. இப்போ பிரச்சனை இங்கே என்னன்னா, நைட்டு வெளியே போய் பட்டதுக்கு அப்புறமா பார்வதி கம்ருதன் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் பார்வதி மட்டும் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்க்கு ஒரு மறுபடியும் பார்வதி பேசுகிறாங்க. அங்கே சாண்ட்ரா கிட்ட பார்வதி தானே பேசுவாங்க. ஸோ அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அமித் இருக்கும்போதே பண்ணேன், அப்பயும் இப்படி தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கானா வினோத் கிட்ட பண்ணேன். அந்த பீட் பாக்ஸ்னு ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ வெளியே போயிட்டாங்க அது பண்ணுறதுக்கு. நேற்று அந்த பீட் பாக்ஸ் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நைட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இது கேட்டால் ஆமாம் நாங்கள் அப்படி தான் கற்றுவோம், இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரியே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதிரியை மேலே கேஸ் எழுதுறாங்க. அது இல்லாமல் விக்ரம் சொன்னார்ல, இங்கே பீரியடே உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் ஆயிடுச்சு எங்களுக்கு அப்படின்லாம் சொல்லி, இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்கிட்ட நம்ம என்ன பேச முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்ல, அப்படியெல்லாம் சொன்னாங்களா? அப்போ இவங்க எவ்வளோ கேவலமானவங்க தான் தெரியுமே, நீ குறும்படம்லாம் பார்த்துட்டு தானே வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறும்படம்லாம் இவங்க இதை சொல்கிறாங்க பொழுது மேன் ஹேண்டில் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொன்னார்ல, அதை சொல்கிறாங்க பொழுது பார்வதி. இவங்க தொடர்ந்து அதே தான் சாரி கேம் தான் ஆடுவாங்க, ஆரம்பத்துலேருந்து இதுதான் எனக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இவங்க சாடிஸ்ட் மனநிலை கொண்டவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் சாடிஸ்ட்டு அப்படின்னு. சாண்ட்ராவும் பார்த்தீங்கன்னா இங்கே இத்தனை கேமரா இருக்கும்போது ஒரு 80% நடிப்பாங்க. அப்போ நடிக்கிறீங்கன்னு ஒத்துக்கீங்களா சாண்ட்ரா நீங்களும் அப்படின்னு தான் சொல்லணும். நடிக்கிறாங்க தான், 80% நடிப்பாங்க கேமரா இருக்கிறதுனால. இப்போ கேமரா இருக்கிறதுலே இவ்வளோ மோசமாக இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் வெளியே ஒரிஜினலாக எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு டவலோட வெளியே வரும்போது டவலை பிடிச்சி இழுக்கிறா அப்படின்றாங்க. இழுக்கிறாளா இழுக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியல. அதுக்கப்புறம் நடுவில் நிறைய நேரம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல திரும்ப இந்த மேட்ரு எடுத்துகிட்டு வராங்க. எத்தனை பேர் பார்க்குற மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஷோ இது. இது டவல் அவுந்திருந்தா, நான் அங்கே தான் நின்றுட்டு இருக்கிறேன், டவல் அவுந்திருந்தா என்ன எப்படி இருக்கும், என்ன இது இப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் ஃபன்னா, இது உள்ளாடைகளை வச்சு அதை வச்சு காமெடி பண்ணுறது, இதெல்லாம் ஃபன்னா அப்படின்லாம் சொல்ல, இவங்களும் பார்வதியும் ஆமாம் இவங்களுக்கு தெரிஞ்ச காமெடி இதுதான், ஒன்று டாய்லெட்டை வச்சு பண்ணுவானுங்க, இது பண்ணுவானுங்க, இதெல்லாம் காமெடின்னுவானுங்க, அதை தானே பண்ணுறானுங்க தொடர்ந்து, அது கேவலமாக இருக்குது, கேவலமானவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது சாண்ட்ராவை அந்த மலையாளம் இந்த தமிழில் அவன்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக புரியல. அதை திரும்ப திரும்ப எத்தனை முறை பார்த்தாலும். ஆனால் ஒன்று கிளியராக புரியுது, சாண்ட்ரா குளிச்சுட்டு டவலோட வரும்போது சபரி சாண்ட்ரா டவலை இழுத்ததா அவங்க சொல்லவே இல்லை. அவங்க சொல்கிறது என்னன்னா, நான் அங்கே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. அப்படின்னா ஆதிரியை பற்றி தான் பேசிட்டு வராங்க. அதுக்கப்புறம் சபரியை பற்றி பேசுகிறாங்க. அதோட சேர்த்து கனி பயங்கரமாக இங்கே சிரிக்கிறாங்க. கனி என்டர்டைன் பண்ணோன்னா வெளியே கூட்டு என்டர்டைன் பண்ண வேண்டியதானே, அவன் எதுக்கு உள்ளே இப்படி டார்ச்சர் பண்ணுறான், நான் தான் சொல்கிறேன்ல 1.5 வாரமாக சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மற்றவங்கள பற்றி தான் பேசுகிறாங்க. இங்கே சபரி ஆதிரை தான் மெயின். அதில் அரோரா அந்த ட்ராமா பண்ணதுனால
அதாவது ஃபன் பண்ணுறேன்னு பண்ணி கத்துனதுனால. ஸோ இப்போ அரோரா வந்து செருப்பை கழட்டி அடிக்க போனாங்களாம் இவங்க சபரியை. இதெல்லாம் வந்து ஃபன்னு பண்ணுறாங்க, இதெல்லாம் கேவலமா இல்லையா, இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க இவங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த மேட்டரை சொல்கிறாங்க. அன்னைக்கு குளிச்சுட்டு வரா, ஏற்கனவே நான் சொன்னேன்ல அப்படின்லாம் சொல்லிட்டு குளிச்சுட்டு வரும்போது டவலை பிடிச்சி எடுக்கிறா அப்படின்றது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு அதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, சபரி குளிச்சுட்டு வரும்போது ஆதிரை வந்து டவலை பிடிச்சி இழுத்துட்டு விட்டுருப்பாங்க போல இருக்கு. அது ஆதிரை இந்த மாதிரி பண்ற விஷயம்லாம் வந்து புதுசு கிடையாது. அது ஏற்கனவே எஃப்ஜே கிட்ட பயங்கர எக்ஸ்ட்ரீமெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அப்படிதான் புரியுது. ஏன்னா அங்க நான் நின்றுட்டு இருந்தேன், எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. நீ பாத்ரூம்க்கு உள்ள போயிட்டு இழுத்துருந்தா கூட அது வேற, அது ஃபன் பண்ற ஏதோ பண்ணி தொலைறேன்லாம். இங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் வந்து பண்ணிட்டு இருக்க, ட்ரை ஏரியாவில் வந்து அப்படி இருக்கும்போது அங்கே ஆள் இருக்கும், ரெக்கார்ட் ஆகுது, எப்படி போகும் இது தெரியலையா, இதெல்லாம் ஃபன்னா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சாண்ட்ரா சம்மந்தப்பட்டதில்லை. சாண்ட்ரா அங்கே நின்றுட்டு இருந்தன்றாங்க. சபரி ஆதிரை சம்மந்தப்பட்டது. இதில் ஆதிரை சபரியை இழுத்து விட்டதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இவங்க அது நான் அங்கே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது சபரி தான் டவலோட வந்திருக்கணும் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னா இது இப்படியும் நடந்திருக்கலாம். சபரியும் டவலை பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லிட்டு இழுத்துருக்கலாம். அது அவங்களுக்குள்ள நடந்தது. இதை வந்து ஃபன்னு இங்கே பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தில் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து சபரி சாண்ட்ராவுடைய டவலை பிடிச்சி இழுத்துட்டான் குளிச்சுட்டு வரும்போது அப்படிங்கிற மாதிரி அதை துண்டா சின்னதாக கட் பண்ணி மறுபடியும் ஒரு நரேஷன் ஆரம்பிச்சிட்டானுங்க. எதுக்கு இதை பண்ணுறானுங்கன்னு தெரில. அதாவது இதன் சாண்ட்ராவை இப்படியெல்லாம் போட்டு நீங்கள் ஃபேக்காக எழுதி ஃபேக்காக நரேட் பண்ணி தான் வந்து அவங்கள குற்றம் சொல்லணும்னு இல்லை. அவங்க தான் ஏகப்பட்ட வார்த்தையை விடுறாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ கனி சீன்னு சொன்னாங்கன்னா தப்பு தான் கனி சொன்னது. அது எல்லாருமே உருட்டுங்களா தான் இருக்குது இந்த சீசனை பொறுத்தவரை இல்லை. ஏன்னா இங்கே வந்து சீன் வாங்கலாம், அவங்கள பார்த்து யார் சீன்னு சொல்ல முடியுமா? இந்த கனி வந்து இன்னொன்று டிஸ்டர்ப் வாண்டடாக பண்ணலன்றாங்கல்ல. டாஸ்க் நடந்துட்டு இருக்கு, டாஸ்க் என்றதுக்காக கை தட்டுறாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து டாஸ்கில் அவங்க கவுண்ட் பண்ணுறதுக்காக தட்டலையாம், பீட்டுக்காக. அவங்க அந்த கிளாக் பீட்டுக்காக தட்டலையாம். அவங்க வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு தட்டினாங்களாம். அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணுறாங்க, ஃபன்னுன்னு ஒன்று பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்கன்னா அது நார்மலாகவே பார்க்கணுமா? அதுக்குள்ளே இன்டென்ஷனே இருக்காதா? அதுவும் தொடர்ந்து நடக்கும்போது இத்தனைக்கும் அமித் போய் சொன்னாராம் அங்கே போயிட்டு, இல்லைப்பா இது மாதிரி பண்ணாதீங்கன்னு. சொன்னதுக்கு அப்புறமா தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமித்தே சொல்கிறாரு. அப்போ இது வந்து கிளியராக தெரியுது இவங்க இன்டென்ஷனாக தான் பண்ணுறாங்கன்னு. அது இப்போ போனோம், இப்போ சாண்ட்ராவை எழுப்பி அமிச்சே ஆகணும் அப்படின்னு பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க சொன்னால் என்ன நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுறாங்க. லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அதை பண்ணியிருக்க வேணாம். இதில் வந்து இன்னொரு உருட்டுகள் வந்து சாண்ட்ரா மேலே கேஸ் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 24/7 டாஸ்க் இது அப்படின்னா அப்படி தானே 24/7 டாஸ்க்னு லைட் எதுக்கு ஆஃப் பண்ணுறாங்கங்க? லைட்டை ஆஃப் பண்ணுறது நீ போய் ரெஸ்ட் எடுக்கலாம், இனிமேல் உங்களுக்கு டாஸ்க் கூப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதோட சிக்னல் தானே அது. இது சாண்ட்ரா பண்ணுற தப்பு ஏகப்பட்ட தப்பு இருக்குது. அவங்க திவ்யா பிரச்சனை வச்சு ஆடுற கேமு, இல்லை இந்த வார்த்தையை விடுறது எக்கச்சக்கமாக, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் இவங்க வார்த்தையை விட்டு கனி வார்த்தையை விடும்போது மற்றவங்க வார்த்தையை விடும்போது குழந்தைங்க பார்க்குறாங்க, குழந்தைங்களாம் எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்கிறது அது ஒரு டுபாக் ஒரு கேமு. ஸோ அதை கேள்வி கேட்கணும், அந்த கேஸ் எழுதலாம். அதை விட்டுட்டு இப்படி வந்து முட்டு கொடுக்குறது இருக்குல்ல, இவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம், வினோத் பண்ணுற தப்புக்கு, கனி பண்ணுற தப்புக்கு, இல்லை சபரி பண்ணுறதுக்கெல்லாம் வந்து முட்டு கொடுத்து இப்படி ஒரு ஃபேக் நரேஷன் எழுத வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சாண்ட்ரா மேலே கேஸ் எழுதணும்னா அவங்க பண்ணுற கேஸே ஏகப்பட்டது இருக்கு, மாற்ற கேஸே. அந்த கேஸை எழுதுங்கடான்னா இப்படி பண்ணாத கேஸு சம்மந்தமே இல்லாமல் உன்னை தேவையில்லாமல் திரிச்சு விட்டு அவங்களுக்கு எதிராக திருப்பினா எவ்வளோ நாள் தாங்கும் அது? ஸோ இது தேவையில்லாத வேலை. அந்த சம்பவத்தை பொறுத்தவரை அவங்க சபரி சாண்ட்ரா டவலை பிடிச்சி இழுத்து தான் சொல்லலை. சபரி ஆதிரி இந்த 2 பேரும் பார்த்து பண்ண வேலையை தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஒருவேளை ஆதிரிக்கு பதில் அரோராவா கூட இருக்கலாம். ஸோ இந்த 3 பேர் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். அதில் அவங்க இப்படி விளையாடுறாங்க, இது தப்பா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. இதை ஒரு ஃபேக் அலிகேஷன் ரேஞ்சில் எடுத்துட்டு போய் கன்வெர்ட் பண்ணி அது வேற மாதிரி திருப்புறது இருக்குல்ல, இது வந்து டுபாக் ஒரு வேலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.